ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹம்மஸ்ன்னு இன்றைக்கி ஒரு சிரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சிரியன் ரெசிபியை த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த டிஷ் எப்படி பண்ணதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் பிரெட், சப்பாத்தி, பரோட்டா, கெபாப், கிரில் எல்லாத்துக்கூடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 8 மணி நேரம் ஊறின கொண்டக்கடலையை 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நான் மிக்சியில் அதை அரைக்க போகிறேன். இது நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் நான் சிக் பீஸ் நான் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அது கூட 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் cumin சீட்ஸு, ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 5 பார்ட் கார்லிக். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிட்வீனில் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணேன். நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிட்டேன். ஃபைன் பேஸ்ட் பண்ண சிக் பீஸை நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். அது மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அதுக்கு மேலே நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம எக்ஸலண்ட்டான ஹம்மஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டெலிஷியஸான ரெசிபிங்க இது. நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை சப்பாத்தியோடு வச்சு இதை சாப்பிட போகிறேன். சும்மா அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரில், கபாப் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.